بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى. الحمد لله رب العالمين فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சலபுகளின் மன்ஹஜை நோக்கி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. சலபுகள் என்ற இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கின்றதே, சில மக்களுக்கு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இது இருப்பதை இன்று பார்க்கின்றோம். இந்த சலஃப் என்ற இந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட வேண்டிய தேவை எப்பொழுது வந்தது? அந்த சூழ்நிலை எப்படி உருவானது? இதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ரமலானுடைய காலத்தில் நாம் இஷா தொழுகைக்கு பின்னால் கியாமுல் லைல் தொழுகிறோம். இந்த தொழுகைக்கு உலகம் முழுவதிலும் தராவீஹ் தொழுகை என்றுதான் சொல்வார்கள். ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் இந்த தொழுகைக்கு இந்த பெயர். இதே தொழுகைதான் ஏனைய 11 மாதத்திலும் தொழப்படுகிறது. ஆனால் அப்பொழுது தராவி என்று சொல்ல மாட்டோம், யாரும் சொல்வதில்லை. ஆயிஷா நாயகி எப்படி அறிவிக்கிறார்கள்? ரமலானிலும் சரி அதல்லாத காலத்திலும் சரி 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுவதே கிடையாது. அந்த 11ஐ தான் ரமலானில் தொழுகிறோம். ரமலானில் மட்டும் இதற்கு தராவி என்ற பெயர், ரமலானுடைய அல்லாத காலத்தில் இதற்கு தராவி என்ற பெயர் கிடையாது. ஆனால் தொழப்படுகிறது. சிலர் 11ஐயுமே தொழுகிறார்கள், சிலர் அதைவிட குறைவாக தம்மால் சௌகரியமான அளவுக்கு தொழுது கொள்கிறார்கள். தராவி என்று பெயர் வந்ததற்கான காரணம் என்ன? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த தொழுகை தராவி என்று அழைக்கப்பட்டதா? இல்லை. நபிகளாருடைய காலத்தில் தராவி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது சலாத்து தராவி என்ற வார்த்தை பிரயோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியதே கிடையாது. ஆனால் இந்த சொல்லை யாரும் பித்அத் என்று சொல்வதும் இல்லை. தராவி தொழுகை என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே இப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை செய்ய வேண்டாம் என்று யாரும் கண்டிப்பதும் இல்லை. இந்த வார்த்தை பிரயோகம் வந்ததற்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த கியாமுல் லைல் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ மக்கள் தனிமையாகத்தான் தொழுதார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையாகத்தான் தொழுதார்கள். மக்களுக்கு இதிலே ஆர்வம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக 3 தினங்கள் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள். 4வது தினம் மக்கள் திரள் அதிகமாக வந்த போது அவர்கள் வராமல் இருந்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஹசீத்து அன் துக்தப அலைக்கும், நான் இது உங்களுக்கு ஃபர்தாக்கப்படும் என அஞ்சுகிறேன். இந்த வார்த்தையின் ஆழம் என்ன? உங்களை தொழுவிக்க எனக்கு ஆசை,
உங்களோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழ எனக்கு ஆசை. ஆனா நான் அல்லாஹ்வுடைய நபி, தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு தொழுகை நடத்தினால் அல்லாஹ் என்னை வைத்து இதை ஃபர்தாக்கி விடுவானோ என்ற ஒரு அச்சம் தான் எனக்கு இருக்கிறது. இந்த வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே பள்ளிவாசலில் முந்திய இரவில் தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு இமாம் எங்கில் தொழ வைத்தார்கள். அந்த இமாம் எப்படி தொழுகை நடத்தினார்? மணிக்கணக்காக தொழுவித்தார். மக்கள் நின்று கொள்ள முடியாத மக்கள் தடிகளை ஊண்டிக்கொண்டு நிற்க வேண்டி வருமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்தப்பட்டது. இடையிடையே ஓய்வுகளை எடுத்து எடுத்து அந்த தொழுகையை தொழுதார்கள். 2 ரக்காத்துகளை தொழுவது, கொஞ்சம் உட்காருவது, தாகம் வந்தால் தண்ணீரை குடிப்பது, ஒது முடிந்தால் ஒது செய்து கொள்வது, மீண்டும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஆரம்பிப்பது, மறுபடியும் ஒரு 4 ரக்காத் தொழுவது, கொஞ்சம் ஓய்வெடுப்பது, இந்த பல ஓய்வுகளை கொண்டு நீண்ட நேரம் தொழப்பட்டு வந்ததனால பிற்காலத்தில் ஓய்வுகளை கொண்ட தொழுகை என்ற பெயர் இதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுதான் ஸலாத்து தராவீஹ். தராவீஹ் என்றால் ஒரு பன்மை சொல், அதனுடைய ஒருமை சொல் தர்வீஹத் என்பதாகும், ஓய்வுகள். இந்த விளக்கத்தை இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? சலப் என்ற வார்த்தை பிரயோகம் இருக்கின்றதே, இந்த வார்த்தை பிரயோகம் வரலாற்றோடு தொடர்புடைய வார்த்தை பிரயோகம். ஏன் தெரியுமா? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள் மக்களுக்கு சரளமாக சொல்லத் தொடங்கினார்கள். கடந்த 2 வகுப்புகளில் நீங்கள் படித்த பாடம் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் நடத்தின பாடத்திலே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எப்படி மக்கள் தஅவீல் செய்கிறார்கள், சுய கருத்துக்கள் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னது என்னமோ இருக்கின்றது, இந்த மக்கள் என்னமோ சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்னமோ இருக்கின்றது, மக்கள் வேறு என்னமோ சொல்லுகிறார்கள். இப்படி கருத்துக்கள் எல்லாம் சொல்ல வந்த பிற்காலத்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை முற்காலத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்து இந்த தீனை பின்பற்றிய மக்களை பிரித்து இனங்காட்ட வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் வந்தவர்களை ஹலஃபுகள் என்றும் முற்காலத்தில் இருந்தவர்களை சலபுகள் என்றும் சொல்ல தொடங்கினார்கள். ஹலஃபுகள் என்றால் பிந்தியவர்கள், சலபுகள் என்றால் முந்தியவர்கள். ஹலஃபுகளுடைய போக்கு என்ன? குர்ஆனுக்கு தஅவீல் செய்வார்கள், ஹதீஸுக்கு தஅவீல் செய்வார்கள், அவர்கள் மனம் போன போக்கிலே கருத்து வெளியிடுவார்கள், ஷிர்க்கை நியாயப்படுத்துவார்கள், பித்அத்தை நியாயப்படுத்துவார்கள். இவர்கள் தான் ஹலஃபுகள், பிற்காலத்தில் வந்தவர்கள். சலபுகளுடைய போக்கு என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியுடைய சுன்னா, இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய மார்க்க காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் சலபுகளுடைய போக்கு. இந்த அடிப்படையை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். வரலாறுகளை தெளிவாக விளங்கினால்தான் இது போன்ற அம்சங்கள் நமக்கு தெளிவாக விளங்கும். இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பின்னால் தாபீங்களுடைய காலத்திலிருந்து இந்த சோதனை வரத் தொடங்கியது. தாபீங்களுக்கு பின்னால் தபு தாபீங்களுடைய காலத்தில் தான் அதிக சோதனை வந்தது. இதனால ஏற்பட்ட விளைவுதான் இது. அதனால சலபுகள் என்று சொன்ன உடனே என்னமோ இவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்ட ஒரு புதிய கொள்கையை உருவாக்கி விட்டார்கள் என்பது போன்ற கருத்துக்களை யாரும் கொண்டு விடக்கூடாது. ஆனால் அறியாமையின் காரணமாக இன்று சலபு மதுஹபு என்று அவர்கள் கருத்து சொல்ல முற்பட்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் சலபு மதுஹபு என்று சொல்கின்றார்களோ அவர்களே தங்களுக்கு மதுஹபுகளை நிறுவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு காலப்போக்கிலே தெளிவாக நாம் எடுத்துச் சொல்லுவோம். குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து சலபு மதுஹபு என்று சொல்லக்கூடியவர்களாக இன்று இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த சலபுகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள்? சலபுடைய தோற்றம் எங்கே?
சஹாபாக்கள் இருந்துதான் செலவுகள் தொடங்குகிறார்கள். இந்த சஹாபாக்கள் என்ன குர்ஆனுக்கு முரணாக நடந்தவர்களா? நபி வழிக்கு முரணாக நடந்தவர்களா? தங்களுக்கென்று ஒரு மதுஹபை சஹாபாக்கள் உருவாக்கி கொண்டார்களா? பிற்காலத்தில் மதுஹபுக்கு எதிராக கருத்து வெளியிடும் போது நாம் எல்லாம் மக்களிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபு, சஹாபாக்கள் எந்த மதுஹபு, தாபீங்கள் எந்த மதுஹபு என்று கேள்வி கேட்டுத்தான் மக்களை சிந்திக்க வைத்தோம். ஆனா இன்று எந்த அளவுக்கு இது நிலைமை மாறிவிட்டது என்றா, சஹாபாக்களுடைய வழிமுறையே சலபு மதுஹப் என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இந்த சலவிகளுடைய ஆரம்பம் தொடக்கம் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களுடைய போக்கு எப்படி இருந்தது என்பதற்கான சில சான்றுகளை எடுத்துக்கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தினம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் புகாரில் வருகின்றது. அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிலே தமத்து, கிரான், இஃப்ராது இந்த 3 வகையான ஹஜ்ஜிகள் இருக்கின்றன. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்ற ஹஜ்ஜையே கூடுதலாக விரும்பினார்கள் என்று இப்னு அப்பாஸ் எல்லாம் விளக்க சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சபையில் இருந்த சிலர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிரான் செய்வதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்களே என்று சொல்லுகின்றார்கள். இது எப்போ உமர் ரலியல்லாஹு காலத்துக்கு பின்னால் நடக்கின்ற நிகழ்ச்சி. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையாக கோபம் வந்து விட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? யூஷிக்கு அன் தும்தர அலைக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உங்களுக்கு நெருப்பு மழை பெய்யும் என நான் பயப்படுகிறேன். யூஷக்கு அன் தும்தர அலைக்கும் ஹிஜாரத்தும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உங்களுக்கு கல்மழை பெய்யும் என நான் அஞ்சுகிறேன். அகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகூலூன கால அபூபக்கர் கால உமர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக நான் சொல்லுகிறேன், அதை எதிர்த்து அபூபக்கர் சொல்லுகிறார், உமர் சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். கடுமையாக அந்த கருத்து சொன்னவர்களை சாடி அவர்களை கண்டிக்கிறார். இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்ன அந்த வார்த்தை குர்ஆனுக்கு முரண்படவில்லை, ஹதீஸுக்கு முரண்படவில்லை. அல்லாஹ் அனுமதித்த கிரான் என்ற அந்த நடைமுறையை தான் அந்த இடத்திலே அவர்கள் நினைவூட்டினார்கள். நபி அவர்கள் எப்படி தமத்துவையை சரி என்றார்களோ அதே போல கிரானையும் சரி என்றார்கள், இஃப்ராதையும் சரி என்றார்கள். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த இடத்திலே கோபம் வந்தது எந்த அடிப்படையில் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்துக்குரிய ஒன்றை நான் இந்த சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதை நீங்கள் மறுத்து பேசுகின்றீர்களா என்றுதான் திருப்பி கேட்கிறார். அப்போ அந்த செலவுகளுடைய போக்கை பார்த்தீர்களா? செலவுகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாரோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது விருப்பமாக இருந்ததோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுதான் மன்ஹஜுஸ் ஸலஃப். இதற்கு ஸலஃப் மذஹப் என்று சொல்வதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஜெருசலத்தை நோக்கி ஒரு அதாவது மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த சபையிலே அந்த கூட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து போகிறார்கள். இடையிலே வழி நடுவிலே அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, அங்கே தொற்று நோய் ஏற்பட்டிருக்கின்றது, தாஊன், தொற்று நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வருகின்றது. இந்த தகவல் கிடைத்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்களை வைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி தொற்று நோய் வந்திருக்கிறது, மதீனாவில் அப்படி எந்த ஒரு நோயும் இல்லை. இந்த நிலைமையில் அப்படி ஒரு நோய் ஏற்பட்ட ஒரு ஊருக்குள் நான் நுழையலாமா, பிரவேசிக்கலாமா, அல்லது திரும்பி செல்வதா என்று
அப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் சிலர் சொல்லுகிறார்கள், தொற்று நோய் பயங்கரமானது, நாம அதுல போய் அந்த ஊருக்குள் நுழைஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நாடினால் தான் நோய் தொடும், நாமே அஞ்ச வேண்டும், அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருக்கும் நோயா, அதனால நாம போய்கொண்டிருக்கின்ற பயணத்தை தொடருவோம். இந்த ரெண்டு சாராரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள். இந்த அபிப்பிராயம் இரண்டையும் கேட்டுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சபையை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி கருத்து சொன்ன செய்திகள் யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார்கள். பார்த்தீர்களா, ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் இது தொழுகையை பற்றிய பிரச்சனையும் அல்ல, ஒரு ஜும்மாவை பற்றிய பிரச்சனையும் அல்ல, ஒரு ஹஜ்ஜை பற்றிய பிரச்சனையும் அல்ல, எந்த ஒரு இபாதத்தை பற்றிய பிரச்சனை அல்ல, ஒரு பிரயாணத்தை பற்றிய பிரச்சனை. இந்த பிரயாணத்தை தொடருவதா இல்லையா என்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு கூட அபிப்பிராயத்தை தவிர்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா, தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்களா என்பதை தேடியதுதான் சலபுகளுடைய போக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டவுடனே சபையில் இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்தி இல்ம், என்னிடத்திலே அது பற்றிய ஞானம் இருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஊரில் தொற்று நோய் ஏற்பட்டால் அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் வெளியிறங்கி வேறு ஊர்களுக்கு சென்று விடவும் வேண்டாம், வேறு ஊர்களில் உள்ளவர்கள் அந்த ஊரினுள் பிரவேசிக்கவும் வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் தான் சலபுகள். பார்த்தீர்களா, எடுத்த எடுப்பிலே சலபு மதுஹபு என்று கிண்டல் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் இந்த வரலாறுகளை சிந்தித்து பார்த்தார்களா? என்ன உங்களுக்கு சொன்னேன், ஒரு பிரயாணம் சம்பந்தமாக அபிப்பிராயங்களை தவிர்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் என்பதை தேடிச் சென்றார்களே, இவர்கள் தான் சலபுகள். இந்த வழியை கடைபிடிப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. பிற்காலத்தில் வந்த சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் இந்த வழிமுறையை தான் கடைபிடித்தார்கள். இது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். வஃபாத்தாகிய உடனே அவர்களை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சர்ச்சை வருகின்றது. சஹாபாக்கள் பலவிதமான கருத்துக்களுக்கு அவர்கள் அந்த இடத்தில் ஆளாகின்றார்கள். ஒரு சாரார் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் பிறந்தார்கள், அவருடைய மனைவி கதீஜா நாயகி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சில சஹாபாக்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் இருந்தாலும் மக்கா என்பது அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு பூமி, நாம் அங்கே கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவோம். இன்னும் ஒரு சாராருடைய அபிப்பிராயம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதிகமான நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பூமி ஜெருசலம், அந்த இடத்துக்கு கொண்டு போய் நாம் அடக்கம் செய்து விடுவோம். இது இரண்டாவது அபிப்பிராயம். மூன்றாவது ஒரு அபிப்பிராயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் மீண்டும் மதீனாவுக்கு தான் வந்திருக்கிறார்கள். மதீனாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவதைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். அதனால நாம மதீனாவிலேயே அடக்கம் செய்துவிடுவோம். அதாவது ஜன்னத்துல் பக்கியிலே ஏனைய தோழர்கள் எப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி அடக்கம் செய்து விடுவோம். மூன்று அபிப்பிராயங்கள். இந்த மூன்று அபிப்பிராயங்களில் சொல்லப்பட்ட அந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. இந்த அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டு முடிகின்ற நேரத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு என்று கேட்டார்கள். அப்பொழுது இந்த மூன்று வகையான கருத்தையும் சொன்னார்கள். சொன்னதற்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது பற்றி யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி ஒரு தெளிவான முடிவை என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அல் அன்பியா யுதுபனூன ஹைஸு மாத்து. நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கின்றார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த ஊரில் அல்ல, அந்த ஊரில் இருக்கின்ற பொது மையவாடியில் அல்ல. அவர்கள் எந்த இடத்தில் எந்த நிலத்தில் படுத்தவர்களாக மரணித்தார்களோ அதே இடத்தில் கபறு தோண்டி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூன்று அபிப்பிராயங்களும் அந்த இடத்திலே தூக்கி எறியப்பட்டன. அது மாத்திரமல்ல, அத்தனை சஹாபாக்களும் அடங்கிவிட்டார்கள். கருத்துரை சொன்னவர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை திருப்பி எடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு வந்துவிட்டது என்ற உடனே தங்களுடைய சுய விருப்பங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இவர்கள் தான் சலஃபுகள், இப்படி வாழ்ந்தவர்கள் தான் சலஃபுகள். இந்த சலஃபுகளுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சலஃபுகளுக்கு, இந்த சலஃபுகளிலே இருக்கின்ற முதல் சமுதாயமாகிய இந்த சஹாபாக்களை எந்த அளவுக்கு சில்லறைகளாக மதிப்பற்றவர்களாக இன்று பேசுகின்ற ஒரு நிலைமையையும் சமுதாயத்தில் பார்க்கின்றோம். இந்த சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, இன்றைக்கு நமக்கு தெரிந்த கம்ப்யூட்டர் அவங்களுக்கு தெரியாது. நாம இன்றைக்கு சுலபமாக குர்ஆனை விளங்குகின்ற அளவுக்கு அவர்களால் விளங்க தெரியாது. நாம் இன்றைக்கு சுலபமாக ஹதீஸை விளங்குகின்ற அளவுக்கு அவர்களுக்கு விளங்க தெரியாது என்றெல்லாம் சஹாபாக்களுடைய தரத்தை குறைத்து பேசுகின்ற ஒரு கூட்டத்தை இன்று பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றனவே, இந்த தொழில்நுட்பங்களை வழங்கியவன் அல்லாஹ். இந்த தொழில்நுட்பங்கள் வழங்கப்பட்டதனால், இவைகளை தெரிந்து கொண்டதனால் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு சங்கை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா நபியோடு சேர்ந்து பல தியாகங்கள் செய்த அந்த தியாகிகளை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டான் தெரியுமா? முதல் தரமாக ஏற்றுக்கொண்டான். சாபிக்குகள் என்று சொன்னான், முகர்ரபுகள் என்று சொன்னான், முந்தியவர்கள் என்று சொன்னான், நெருக்கத்துக்குரியவர்கள் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, அவர்களில் ஒரு கூட்டத்தாருடைய பெயர் பட்டியலை சொல்லி சுவர்க்கவாசிகள் என்று சொன்னான். தொடர்ச்சியாக அடுக்கப்பட்ட 10 பெயர்களை அல்லாஹ் சொன்னான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஅத், சயீத், தல்ஹா, ஜுபைர், ஆமிர், அப்துல் ரஹ்மான். இந்த 10 பேரும் சுவர்க்கவாசிகள் என அல்லாஹ் நபிகளாருக்கு நற்செய்தி சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே முன்னறிவிப்பு செய்தார்கள். பிலால் சுவர்க்கம் என்று சொன்னார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கம் என்று சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கம் என்று சொன்னார்கள், ஃபாத்திமா நாயகி சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இப்படி சுவர்க்கம் என்று சொல்லப்பட்ட நிறைய சஹாபாக்களை பார்க்கின்றோம். போர்க்களத்திலே கலந்து கொண்டவர்களில் ஒரு சிலரை பார்த்து சுவர்க்கம் என்று சொன்னார்கள். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய உடலை பார்த்து சொன்னார்கள், உடல் ஈரமாக இருக்கின்றது, வீட்டுக்கு சென்று அவர் இன்று ஜனாபத்து குளிக்காமல் வந்தாரா என்று கேட்டுவிட்டு வாருங்கள். மனைவியோடு உறவு கொண்டவர் அவர் கடமையான குளிப்பை குளிக்காமல் வந்தாரா என்று கேட்டு வாருங்கள். வீட்டுக்கு போய் கேட்டு வந்தார்கள். கடமையான குளிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நெருக்கடியிலே இருக்கிறார், முஸ்லிம்கள் நெருக்கடியே இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆயுதத்தை கையிலேந்தி வந்தவர்தான் அவர் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசீலுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் மூலமாக குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
ஷஹீது குளிப்பாட்டப்பட மாட்டார். ஆனால் இவர் ஜனாபத்திலே இருந்ததனால இவரை மலாய்க்கமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட உத்தமர்களுடைய கால் தூசிக்கு பெருமதி இல்லாதவர்களாக நாம் எல்லாம் வாழுகின்றோம். இந்த சஹாபாக்களை அற்பமாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, இவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தம்மை அர்ப்பணித்தார்கள், தம்முடைய மனைவி மக்களை அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய இளமையான வாலிபத்தை அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் தான் சலபுகளிலே முன்னோர்களாக, சலபுகளிலே முன்மாதிரியானவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களின் வழி மதுஹபா? குர்ஆனுக்கு மதிப்பளித்த, சுன்னாவுக்கு மதிப்பளித்த இந்த சஹாபாக்களுடைய வழி மதுஹபா? மதுஹபி என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்? இப்படிப்பட்ட இந்த உத்தமர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். சகோதரர்களே, தந்தை இடத்தில் இருக்கின்ற சில நல்ல பண்புகளை காணுகின்ற பிள்ளை தந்தையைப் போல நல்ல பிள்ளையாக மாறுவதை நாம் சமுதாயத்தில் இன்று பார்க்கிறோமா இல்லையா? அப்படியானால் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்தால், அவர்களுடைய பண்பாடுகளை கண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருமா இல்லையா? இல்லை, தந்தையுடைய பண்பாடுகளை பார்த்து அவர் நல்லவர் என்றால் நல்லவர் போலையும், அவர் கெட்டவர் என்றால் கெட்டவர் போலையும் ஒரு பிள்ளை மாற முடியுமா இருந்தால், 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்வோம்? அவைகளை படிப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கின்றதா? இந்த பரிதாபத்துக்குரியவர்கள் இருக்கின்றார்கள். சலப மதுஹபுகள் என்று யாரெல்லாம் குத்தி காட்டுகிறார்களோ இவர்களுக்கு குர்ஆனையும் வருகிறது. 4வது அத்தியாயத்தில் 59வது வசனம் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழிபடுங்கள். வழிபடுவது என்பதை அல்லாஹ் எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்று உங்களை வழிநடத்தக்கூடிய நிர்வாகிகள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் வழிபடுங்கள். நிர்வாகிகள் என்று சொன்னா இது சஹாபாக்களுடைய காலத்தோடு முடிந்து விடவில்லை. உலகம் இருக்கின்ற நாள் வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்துகின்ற நிர்வாகிகளாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் வழிபடுங்கள். இப்போ சலபி மதுஹப் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த ஆயத்தை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தார்களா? இவர்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகின்றார்கள். சஹாபாக்களை யார் பின்பற்றுகிறார்கள்? யாரும் சஹாபாக்களை பின்பற்றவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை தாம் பின்பற்றுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை அச்சொட்டாக பின்பற்றுகின்ற அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக நாம் மேற்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு விளக்கமாக வாழ்ந்திருக்கின்றார்கள், இலக்கணமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தது போன்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை தான் நாம் தெரிவு செய்யுமாறு சொல்கின்றோம். ஒரு சஹாபிக்கு தவறு வந்து விட்டது என்று சொன்னா அந்த தவறை பின்பற்றுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே, 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு நபி தோழருடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு. முஃமின்களே, பாவி ஒருவன் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அப்படி தெளிவுபடுத்தாமல் நீங்கள் முடிவுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால், தெளிவடையாத ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால், நீங்களே எதிர்காலத்தில் கவலைப்படக்கூடிய, துன்பமடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இது என்ன? ஜக்காத்தை வசூலித்துக் கொண்டு வருமாறு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகின்றார்கள்.
அவர் குறிப்பிட்ட அந்த சாராரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே இடையிலே அவருக்கு ஒரு சிந்தனை வருகின்றது. அந்த கூட்டத்துக்கும் தனக்கும் இடையிலே ஒரு தகராறு இருக்கின்றது. சில வேளை இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்னை அவர்கள் துன்புறுத்தி விடுவார்களோ அல்லது என்னை கொலை செய்து விடுவார்களோ என்று அவர் பயப்படுகின்றார். இஸ்லாத்துக்கு முன்னால் அந்த கூட்டத்துக்கும் இவருக்கும் இருந்த தகராறை அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்களே, எனக்கு எதுவும் செய்ய மாட்டார்களே என்ற அளவுக்கு அவர் சிந்திக்க தவறிவிட்டார். அவர் எப்படி நினைக்கிறார், அவர்கள் எனக்கு பழிக்கு பழி வாங்கி விடுவார்களோ என்று பயந்து திரும்பி வந்து விடுகிறார். திரும்பி வந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் சொல்கிறார். வேறு நோக்கம் அல்ல, நபிக்கு ஏதாவது பதில் சொல்லணுமே. நபி அவர்களிடத்தில் சென்ற போது கேட்கிறார்கள், என்ன ஜக்காத்தை கொண்டு வந்தாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். ஏன்? தர மறுத்து விட்டார்கள். அப்படியா? என்ன சொன்னார்கள்? முகம்மதுக்கு முடியும் என்றால் அதை எடுத்துக்கொள்ள சொல்லும் என்று சொன்னார்கள். இப்படி சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஒரு படையை தயார் செய்து அங்கே அனுப்புகிறார்கள். அவர்கள் மதீனாவுடைய எல்லைப்புறம் வரைக்கும் போகின்ற நேரத்திலே அந்த கூட்டத்தார்களுடைய தலைவருடன் சிலர் சேர்ந்து நபிகளாரை சந்திக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரிந்துவிட்டது, இங்கே ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கிறது, போகக்கூடாது என்று அவர்களும் அந்த படையை கூட்டிக் கொண்டு திரும்பி வந்து விடுகின்றார்கள். அந்த தலைவர் வந்து நபிகளாரை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தூதர் வருவதாக சொன்னீர்களே, வரவில்லையே. ஜக்காத்தை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் யாரும் வரவில்லையே. மதீனாவிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அதனால்தான் அவர் வரவில்லையோ என்று அஞ்சி நாங்கள் பார்த்துவிட்டு போக வந்தோம் என்று சொன்ன போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை அழைக்கிறார்கள். அழைத்து காரணம் கேட்கிறார்கள். அவர் தனக்கும் இந்த கூட்டத்தாருக்கும் இடையில் தகராறை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா 49வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தை இறக்குகின்றான். பாவி ஒருவன் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்ற வசனத்தை இறக்குகின்றான். சகோதரர்களே, சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லுகின்ற நேரத்திலே இந்த சஹாபியையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லுவோமா? சரி, சஹாபாக்களே மது அருந்தியவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பின்படி தண்டனை வாங்கியவர்கள் இருந்தார்கள், அதையும் பின்பற்றுமாறு சொல்கின்றோமா? சஹாபாக்களிலே விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இருந்தார்கள், தண்டனை பெற்றார்கள், அதையும் பின்பற்றுமாறு சொல்கிறோமா? யாரை, எந்த சஹாபாக்களை தெரிவு செய்ய சொல்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதரை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்தார்களே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னை மாத்திரம் முன்மாதிரியாக கொள்ளுமாறு சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? 73 கூட்டம் பிரிவதாக சொன்ன அந்த ஹதீஸிலே அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டத்துக்கு முன்மாதிரி சொல்லும் போது, சுவர்க்கம் செல்லும் கூட்டத்துக்கு அடையாளம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்றோமோ அதே மாதிரியாக அந்த மக்கள் மார்க்கத்தை பின்பற்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முன்மாதிரியை மாத்திரமல்ல, தன்னுடைய தோழர்களுடைய முன்மாதிரியையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி வாயிலாக சொல்லி இருக்கின்றார்கள். இன்று யாரெல்லாம் சலபி மதுஹப் என்று கிண்டல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ் அவருடைய சிந்தனையை மழுங்கடிக்க செய்து விட்டான். அவர்களை சிந்திக்க முடியாதவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவர்கள் சிந்தித்திருந்தால் இவை இந்த இது போன்ற ஹதீஸ்கள் அவர்களுக்கு நேர் வழிகாட்டி இருக்கும், அவர்களுக்கு தெளிவு ஏற்படுத்தி இருக்கும். அவர்கள் அதற்கு தவறிவிட்டார்கள். சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அதற்கு பின்னால ஷியாக்கள், ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், கதரியாக்கள், ஜபரியாக்கள், இப்படி நிறைய பிரிவுகள் ஏற்பட்டன. இந்த பிரிவுகள் அத்தனையுமே வழிகட்ட பிரிவுகள். இந்த வழிகட்ட பிரிவுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த தெளிவான வாழ்க்கையில் வாழுகின்ற மக்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக, சமுதாயம் சமுதாயமாக அந்த மக்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள்தான் சலபுகள், அவர்களைத்தான் சலபுகள் என்று சொல்கின்றோம். அந்த மக்களுடைய அனைத்து மேற்கோள்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும் தான். அதே நிலைமையில் இன்றும்
நம்மையும் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய சுன்னாவும். இதுதான் நமது அடிப்படை. சஹாபாக்களை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கின்றோம்? அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி, அவருடைய தியாகம் நமக்கு முன்மாதிரி. அதற்காக நாம் அந்த சஹாபாக்களையும் வைத்திருக்கின்றோம். ஒரு சஹாபி நபி வழிக்கு முரணாக நடந்தால் அந்த சஹாபியை அந்த விஷயத்தில் எடுக்க மாட்டோம். ஒரு சஹாபியுடைய கருத்து நபியுடைய கருத்துக்கு முரணாக இருந்தால் அந்த சஹாபியை அந்த விஷயத்தில் எடுக்க மாட்டோம். இதுதானே நமது போக்கு. இதை போய் சலபி மதுஹப் என்று சொல்வதா? சரி, இதே நிலைமையிலே தாபியங்கள் தபு தாபியங்கள் என்று பிற்காலத்தில் வந்த அந்த சமுதாயங்கள் இருந்தார்களே, அந்த சமுதாயத்தில் வந்த நல்லவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். பெருவல்யமாக 4 இமாம்களுடைய பேரிலே 4 மதுஹபுகள் மொத்த உலகத்திலும் இருப்பதை பார்க்கின்றோம். நிறைய ஆயிரக்கணக்கான இமாம்கள் இருந்தார்கள். ஆனா ஏதோ இந்த 4 இமாம்களும் மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு பெற்ற இமாம்களாக ஆகிவிட்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல். இந்த 4 பேருடைய ஃபிக்ஹும், இந்த 4 பேருடைய தியாகமும், இந்த 4 பேர்கள் சமுதாயத்துக்கு செய்த சேவையும் மக்களுக்கு மத்தியிலே கவரப்பட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். ஆனால் காலப்போக்கிலே இந்த இமாம்களுடைய பேரிலே கதைகளும் கப்சாக்களும் வர தொடங்கிவிட்டன. குர்ஆனுக்கு முரணான செய்திகள், ஹதீஸுக்கு முரணான செய்திகள் வர தொடங்கிவிட்டன. இந்த இமாம்கள் எப்படி தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், இஹ்லாஸாக தம்முடைய வழியை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கான சில சான்றுகளை நாம் எடுத்து பார்க்கலாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னரையை நோக்கி தம்முடைய விரலை நீட்டி சொல்கின்றார்கள், குல்லு அஹதின் யுஅஹது கௌலுஹு வ யுத்ரகு இல்லா சாஹிபு ஹாதல் கப்ர். இந்த கபரிலே அடங்கி இருக்கின்றவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் 2ஆம் கருத்து கிடையாது, அப்பீல் கிடையாது. இவர்களை தவிர வேறு எவருடைய வார்த்தையாயினும் அதற்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியும், மறுக்கவும் முடியும். நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது, அதனை ஏற்கவும் சுதந்திரம் இருக்கின்றது, மறுக்கவும் சுதந்திரம் இருக்கின்றது. இப்போ இந்த இமாம்களை யாராவது தரக்குறைவா பேசலாமா? இந்த வார்த்தையுடைய ஆழத்தை பாருங்கள். எவர் எந்த கருத்தை சொன்னாலும் அதற்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். அவருடைய கருத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்துக்கு உடன்பாடாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வரைக்கும் மதிப்பு கொடுங்கள். எப்பொழுது அவருடைய கருத்து குர்ஆனுக்கு நபி வழிக்கு முரண்பாடாக இருக்கின்றதோ அப்பொழுது நீங்கள் அதை விட்டு விடுங்கள். மேலே நான் உங்களுக்கு சொன்ன 4வது அத்தியாயத்தின் 59வது வசனம் இருக்கின்றதே, அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உங்களை நிர்வகிக்கும் நிர்வாகிகளுக்கும் வழிபடுங்கள், யாரிடத்தில் அதிகாரம் வழங்கப்படுகின்றதோ அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அங்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கின்றான். என்ன எச்சரிக்கை தெரியுமா? ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் 100க்கு 100% பிழை செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு சில பிழைகள் ஏற்பட முடியும், சில தவறுகள் ஏற்பட முடியும், பிழையான விளக்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க முடியும். அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்தால் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அதனை அல்லாஹ்வின் பாலும் அவருடைய ரசூலின் பாலும் கொண்டு வாருங்கள். ஒரு நிர்வாகி ஜமாத்தோடு தொழச் சொல்கிறார், நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஜமாத்து ஃபர்தான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்தை தொழச் சொல்கின்றார், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜக்காத்தை உரிய முறையிலே விநியோகிப்பதற்கு, அதை வசூலிப்பதற்கு உதவியாக இருக்குமாறு சொல்கின்றார், நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. தீமைகளை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார், நன்மைகளை செய்யுமாறு ஏவுகிறார், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு மார்க்க தீர்ப்பிலே அவர் சுன்னாவுக்கு மாத்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டார், அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அவரோடு நீங்கள் கருத்து முரண்பட்டு விட்டால் அந்த விஷயத்தை மாத்திரம் தெளிவுபடுத்துவதற்காக அவருடைய கருத்தை ஏற்பதை விட்டுவிட்டு
அவருடைய பிரச்சனையில் தெளிவு காண்பதற்காக குர்ஆனின் பக்கம் வாருங்கள், நபியுடைய சுன்னாவின் பக்கம் வாருங்கள், அந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படியானால் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த வார்த்தை கியாம நாள் வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்பொழுது ஒரு அடிப்படை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? எங்களுடைய அடிப்படை குர்ஆனும் குர்ஆனுக்கு முறையில்லாத சஹீஹான ஹதீஸ்களும். குர்ஆனுக்கு முறையில்லாத சஹீஹான ஹதீஸ்கள் என்று உனக்கு இவைகள் எல்லாம் அலசி பார்த்து அடையாளம் காட்டி தருபவர் யார்? இன்றைக்கு நீ இருக்கிறாய், நீ கொஞ்சம் ஹதீஸ்களை பார்த்து குர்ஆனுக்கு முரண் சொல்லிட்டாய். உன்னுடைய மௌத்துக்கு பின்னால இன்னும் ஒருவர் வருகின்றார், நீ குர்ஆனுக்கு முரண் என்று சொன்ன சில ஹதீஸ்கள் சஹீஹ் என்று அவர் சொல்லுகின்றார். நீ குர்ஆனுக்கு முரண் இல்லாத ஹதீஸ்கள் என்று நீ எதை சொன்னாயோ அதை முரண் என்று சொல்கின்றார். தொடர்ந்து வருமா இல்லையா? இந்த சர்ச்சை தொடர்ந்து இருக்குமா இல்லையா? இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வழிபடுங்கள் என்று சொல்லுகின்ற விஷயத்திலே நீங்கள் உங்களை நிர்வகிக்கின்றவர் ஏதாவது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் அதனை அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான். இதே செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவு தெளிவாக அந்த மக்களை வழிநடத்தியிருக்கின்றார்கள் பாருங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபிகளாருடைய மன்னரையை காட்டி இந்த மன்னரையில் அடங்கியிருக்கின்றவர் சொன்ன வார்த்தைக்கு இரண்டாம் கருத்து கிடையாது, அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இவர்களை தவிர வேறு எவருடைய வார்த்தையாயினும் அதை ஏற்கவும் முடியும், மறுக்கவும் முடியும். வேறு எவருடைய வார்த்தையாயினும் என்று சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. இந்த மன்னரையில் அடங்கியிருக்கின்ற இந்த நபிகளாரை தவிர ஏனையவருடைய வார்த்தை என்ற அந்த சொல்லிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று அந்த கருத்து சொன்னவர்களை எச்சரித்து அவர் பதில் சொன்ன சம்பவத்தை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே இமாம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். உது செய்கின்ற நேரத்திலே காலை குடைந்து கழுவ வேண்டுமா என்று கேட்டபோது அதுவரைக்கும் இமாம் அவர்களுக்கு அது பற்றி ஹதீஸ் கிடைத்திருக்கவில்லை. அவர் கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தார், தனக்கு தெரிந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்த்தார். அப்படி ஒரு ஹதீஸ் தனக்கு தெரியவில்லை. அதனால வந்தவருக்கு அப்படி அது சும்மா கிடையாது, சும்மா தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க என்று சொல்லி அனுப்பிட்டார். அவர் கொஞ்ச தூரம் போக ஒரு சில எட்டுகள் வைக்க சபையிலிருந்து ஒரு மாணவர் இமாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இமாம் அவர்களே, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக கிடைத்த ஒரு நபி மொழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் விரல்களை குடைந்து கழுவியதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னார் 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 இந்த செய்திகளை சொன்னார்கள் என்று சொன்ன உடனே இமாம் அவர்கள் திரும்பி சென்று கொண்டிருப்போரை அழைத்து வருமாறு சொல்லி அவரை கொண்டு வந்து சபையில் உட்கார வைத்து இந்த மாணவர் சொன்ன அந்த செய்தியை திருப்பி அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இவர்கள் தான் சலஃபுகள். அதாவது மனம் போன போக்கிலே தீர்ப்பு சொன்னவர்கள் அல்ல இவர்கள், இவர்கள் தான் சலஃபுகள். அது மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சபையிலே மாணவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இதா ரஅய்தும் கௌலி முஆரிதன் லிகௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னி பரீஉம் மின்ஹு ஃபீ ஹயாத்தி வ பஅத மமாத்தி. என்னுடைய சொல்லுக்கும் நபியுடைய சொல்லுக்கும் இடையில் முரண்பாடு எதையாவது நீங்கள் கண்டுவிட்டால் என்னுடைய சொல்லை எடுத்துவிட வேண்டாம். நபியுடைய சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சொல்லை விட்டும் எந்த அளவுக்கு நான் நீங்கியவன் என்றால், என்னுடைய ஹயாத்திலும் நான் நீங்கிக் கொண்டவன், மௌத்துக்கு பின்னாலும் நீங்கிக் கொண்டவன். மௌத்துக்கு பின்னால் நீங்கிக் கொண்டவன் என்பதற்கான விளக்கம் என்ன தெரியுமா? மௌத்தாகின்ற வரைக்கும் அவருடைய சொல் ஆய்வு செய்யப்படவில்லை, மௌத்துக்கு பின்னால்தான் ஆய்வு செய்யப்படுகின்றது. அது லைஃப் சஹீஹான ஹதீஸ்க்கு முரண்படுகின்றது என்று ஆய்வு செய்யப்பட்டால் என்ன ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள்,
என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னுடைய சொல்லிலே முரண்பாடு வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை தூக்கி எறிந்துவிட்டு நபியுடைய சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். சலபுகளுடைய வழியில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் தான். சலபுகளுடைய வழியில் வாழ்ந்த உத்தமர்கள் இவர்கள் தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? லா துகல்லிதூனி வலா துகல்லிது ஷாஃபிஈய வலல் மாலிக வலல் ஔஸாஇய வலல் ஸௌரிய வஹுது மின் ஹைசு அஹது. இவ்வளவு தெளிவான ஒரு இமாம். இந்த இமாம் அவர்களை பற்றி வரலாறு என்ன சொல்கின்றது தெரியுமா? அக்ரபுல் ஹதீஸ், ஹதீஸுக்கு மிக நெருங்கியவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்த நிறைய ஹதீஸ்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமான ஒரு இமாம் இவர்கள். என்ன சொல்கிறார்கள்? என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எனது ஆசிரியர் இமாம் ஷாஃபியை பின்பற்றவும் வேண்டாம், அவர்களுடைய ஆசிரியர் இமாம் மாலிக்கை பின்பற்றவும் வேண்டாம், சுஃபியானு ஸௌரியை பின்பற்றவும் வேண்டாம், அப்துர் ரஹ்மானுல் ஔஸாஇயை பின்பற்றவும் வேண்டாம். இவர்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சொன்னார்களோ அவைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இத்தகைய உத்தமர்கள் தான் சலபுகளுடைய வழியில் நடந்த உத்தமர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபியுடைய சுன்னாவை ஏற்று நடக்குமாறு சொல்கின்றார்களோ அவர்கள்தான் சலபுகள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்குகிறோமா இல்லையா? சகோதரர்களே, எடுத்த எடுப்பிலே மக்களை விமர்சிக்கின்ற போக்கு இருக்கின்றதே, இது நல்ல போக்கல்ல. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் இமாம்களை பொறுத்தவரையில் நமக்கு எப்படிப்பட்ட சிறப்பான வழிகாட்டி இருக்கின்றார்கள் தெரியுமா? தங்களுக்கு முரணான கருத்து சொன்னவர்களையும் மதித்து நடக்கின்றவர்களாக இமாம்கள் இருந்தார்கள், அந்த அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த அளவுக்கு நல்ல முன்மாதிரி நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் அன்று செய்த அந்த ஆய்வுகள், அவர்கள் வழங்கிய மார்க்க தீர்ப்புகள் இன்று நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இன்று எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு ஹதீஸை பின்பற்றுகின்ற விஷயத்திலே கருத்து முரண்பாடு வந்துவிட்டால் இவன் அவனை திட்டுகிறான், அவன் இவனை திட்டுகிறான். கடைசியாக முடிவாக எப்படி மாறுகின்றது தெரியுமா? பாதையில் சந்தித்தாலும் ஆளுக்கால் சலாம் சொல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றார். எதுல முரண்பட்டாய்? ஹதீஸை விளங்குகின்ற வழியில் தான் உனக்கு முரண்பாடு வந்தது. இந்த முரண்பாடு வந்தா நீ என்ன செய்ய வேண்டும்? அவனை அவனுடைய விளக்கத்தில் விட்டுவிடு, உன்னுடைய விளக்கத்தில் நீ இருந்து விடு. கடைசியாக எப்படி சொல்வது? அவனை தன்னுடைய எதிரியாக கண்டுடுவான். எந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கின்றது தெரியுமா? இலங்கையிலே குர்ஆன் சுன்னா வழியிலே இருக்கின்ற நிறைய அமைப்புகளை பார்க்கின்றோம். எல்லா அமைப்புகளுக்கு மத்தியிலே நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவர்கள்தான் TNTJ உடைய கிளையாக இலங்கையில் இயங்குகின்றவர்கள், தாத்தாஜாவுடைய கிளையாக இயங்குகின்றவர்கள். அவர்களுக்கு இலங்கையிலே தப்லீக் ஜமாத்தோடு தொடர்பு இருக்கின்றது, ஜமாத் இஸ்லாமியோடு தொடர்பு இருக்கின்றது, வேறு வேறு அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது. ஆனால் எந்த தௌஹீத் அமைப்போடும் அவர்களுக்கு தொடர்பில்லை. அந்த நிலைமை இன்று பார்க்கின்றோம். அதாவது அவர்களுடைய கிளைகளிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களில் பயான் செய்வதற்கு, குத்பா செய்வதற்கு அவர்களுடைய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் தகுதி பெற்றவர்கள். குர்ஆன் சுன்னா வழியில் இருக்கின்ற எவரையும் அழைக்கக்கூடாது. எது மதுஹபு? நாம் என்ன சொல்கிறோம்? தௌஹீத் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே பல அமைப்புகளாக பல கிராமங்களிலே இருந்தாலும் கூட யார் வந்தாலும் அவர்களுக்கு மேடையிலே மதிப்பளிக்கிறோம். நான் இந்த ஜுபைலுக்கு வந்தேன், இந்த தௌவா சென்டரிலே உங்களுடைய ஜாலியாத்திலே என்னை அழைத்து நீங்கள் எந்த பிரிவு, எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கேள்வி கேட்டார்களா? குர்ஆனையும் சுன்னாவையும் நான் சொல்லுகிறேன் என்ற உடனே என்னை அழைத்தார்கள். என்னை கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல நிகழ்ச்சிகளை எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா அவர்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அவர்களுடைய
தலைமைத்துவத்தை, அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய மிம்பரில் ஏறலாம், அவர்களுடைய மக்களுக்கு பயான் செய்யலாம். இது ஒரு மதுஹபா இல்லையா? ஒரு மதுஹபாக்கி விட்டார்களா இல்லையா? உண்மையிலே நியாயமாக சிந்திக்கின்றவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லுவார்களா? நீங்கள் இடம் கொடுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த அளவுக்கு என்று சொன்னா, இலங்கையில் இன்னும் ஒரு அமைப்பு இருப்பதை பார்க்கிறோம். அதாவது அவர்கள் பையத்துடைய அமைப்பு. அந்த பையத்துடைய அமைப்பை சார்ந்தவர்கள், அவருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னா, அவர்களுடைய அமைப்பை சார்ந்த ஒருவர் அமீரிடத்தில் அனுமதி கேட்காமல் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். ஏனென்றால் அவர் உத்தரவிட்டிருக்கிறார், சவுதி அரேபியாவில் இருக்கின்ற உலமாக்கள் யாரும் குர்ஆன் சுன்னா வழியில் இல்லை, அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள். கஅபத்துல்லாஹ்வுடைய இமாமும் அப்படித்தான். அங்கு சென்று அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. சரியான அதிகாரம் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நமக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்று மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தவர், அந்த அமைப்பை சார்ந்த ஒருவர் மனம் தாங்க முடியாம எப்படியோ அவரு அமீருடைய அனுமதி இல்லாம ஹஜ்ஜிக்கு வந்துட்டார். ஹஜ்ஜிக்கு வந்துட்டு திரும்பி போன உடனே அவருக்கு விசாரணை, ஏன் அமீருடைய அனுமதி இல்லாமல் சென்றீர்கள்? விசாரணையிலே அமீர் வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா? 1,00,000 ரூபாய் அவருக்கு சார்ஜ் பண்ணி தண்ட பணம். நீ ஹஜ்ஜிக்கு போனதுக்கு தண்ட 1,00,000. இது மதுஹபா இல்லையா? இதே போல ஒரு மதுஹபு தான் SLTJ, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்ற அந்த அமைப்பு, தாத்தாஜாவுடைய கிளை, அவர்களும் மதுஹபு தான். மதுஹப் என்று என்ன சொல்கிறோம்? இலங்கையில் இருக்கின்ற சாபி மதுஹபு பள்ளியிலே ஹனவி மதுஹபை சார்ந்தவர்கள் வந்து ஜமாத் நடத்தினால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஹனவி மதுஹபு பள்ளியிலே சாபி மதுஹபை சார்ந்தவர்கள் போய் ஜமாத் நடத்தினால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா இவர்களுடைய இந்த பள்ளிவாசலிலே குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்றவர்கள் பயான் செய்யக்கூடாது, குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்றவர்கள் குத்பா ஓதக்கூடாது. இது ஒரு மதுஹபா இல்லையா? மதுஹபாக்கி விட்டார்கள். ஆனா என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? எங்களை பார்த்து சலபி மதுஹப் என்று சொல்கின்றார்கள். இதோ நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியுமா, தாவூத் நபி செய்த தவறு என்று பி ஜெயினுல்லாப்தீன் அவர்கள் தன்னுடைய இந்த தர்ஜமாவிலே பிற்பகுதி விளக்க உரையிலே 1279வது பக்கம் 337வது விளக்க உரை, இந்த விளக்க உரையிலே தாவூத் நபி செய்த தவறு என்ற ஒரு செய்தி எழுதியிருக்கின்றார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இவர் ஒரு மதுஹபுடைய தலைவராக இருக்கிறார் என்பதை நிறுவுவதற்காக சொல்லி காட்டுகின்றேன். என்ன தெரியுமா? அதாவது தாவூத் நபிக்கு ஏற்கனவே 99 மனைவிகள் இருந்ததாகவும் பின்னரும் இன்னும் ஒருவருடைய மனைவியை அபகரித்துக் கொண்டதாகவும் சில விரிவுரையாளர்கள் புழுகி வைத்துள்ளனர். இதற்கு ஏற்கத்தக்க எந்த சான்றும் இல்லை. யூத கிறிஸ்தவ வேதங்களில் கூறப்பட்டுள்ள கட்டுக்கதை தான் இதற்கு சான்று. சரி, அதை சொல்லிட்டார். இறை தூதர்கள் இது போன்ற ஈனச்சேரில் ஈடுபட மாட்டார்கள் என்ற சாதாரண அறிவு கூட இவர்களுக்கு இருக்கவில்லை. இதை சொல்லிட்டு தாவூத் நபி செய்த தவறு என்னன்னு சொல்றார். என்ன தவறு தெரியுமா? தாவூத் நபி அவர்கள் செய்த ஒரு தவறை இறைவன் சுட்டிக்காட்டி அவரும் திருந்திக் கொண்டார் என்ற செய்தியை மட்டும்தான் இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். அப்போ அல்லாஹு தஆலா தாவூத் நபி செய்த தவறு என்ன என்பதை சொல்லவில்லை, தெளிவாக சொல்லவில்லை என்பதை இவர் ஒத்துக்கொள்றார். இவர் எப்படி ஒத்துக்கொள்றார்? அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்? தாவூத் நபி அவர்கள் செய்த ஒரு தவறை இறைவன் சுட்டிக்காட்டி அவரும் திருந்திக் கொண்டார் என்ற செய்தியை மட்டும்தான் இறைவன் இங்கே குறிப்பிடுகிறான். படிப்பினை பெறுவதற்காக இதுவே போதுமானதாகும். இதை சொல்லிட்டு அவர் மௌனமாக இருந்திருந்தா பரவாயில்லை. இவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? தாவூத் நபி அவர்கள் மன்னராக இருந்ததால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களின் நிலத்தை கையகப்படுத்தியது போன்ற தவறை செய்திருக்க கூடும். ஒரு நபியை பற்றி ஊகம் தெரிவிக்கிறது. அதாவது அல்லாவே விளக்கம் சொல்லவில்லை என்று சொல்லிட்டு நபி என்ன செய்திருக்கிறார்? பொதுமக்களுடைய சொத்தை அபகரித்திருக்க கூடும்.
தன்னுடைய ஊகத்தை சொல்கின்றார். அவர்களுடைய அடிப்படை என்ன? குர்ஆனும் குர்ஆனுக்கு முரணில்லாத சஹீஹான ஹதீஸும். இதுக்கு அவங்க குர்ஆனில் இருந்தோ குர்ஆனுக்கு முரணில்லாத சஹீஹான ஹதீஸில் இருந்தோ தாவூத் நபி செய்த தவறு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு நியாயப்படுத்த முடியுமா? கையகப்படுத்தி இருக்க கூடும், நிலத்தை அபகரித்திருக்க கூடும் என்பதற்கு ஆதாரம் காட்டுவார்களா? அது மாத்திரமல்ல, இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி இறைவன் அவரை திருத்தி இருக்க கூடும். ஒரு நபியை பற்றி ஊகம் சொல்லுவதற்கு நபியை விடவும் உனக்கு தகுதி இருக்கின்றதா? நபியுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தெரியுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விஷயத்திலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு வாருங்கள் சொல்லுகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டார்கள். நபி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? அல்லாஹ் வஹி அறிவிப்பான், நாளைக்கு சொல்லிவிடலாம் என்ற எதிர்பார்ப்புல தான் சொன்னாங்க, ஊகம் சொல்வதற்காக வல்ல. அப்போ அடுத்த நாள் மக்கள் வந்தார்கள், யூதர்கள் வந்தார்கள், வஹி வந்திருக்கவில்லை, மீண்டும் நாளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் மூன்றாவது நாள் வந்தார்கள், வரவில்லை. நபி அவர்கள் அந்த இடத்திலே யூதர்களுக்கு முன்னால் நபிகளாருக்கு மனசுக்கு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இதனை அடுத்து அல்லாஹ் தஆலா தாமதமாக ஆறுதலாக வஹி இறக்குகிறான். 18வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் என்று சொல்லாமல், இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னாமல், நாளைக்கு நான் உனக்கு சொல்லுவேன் என்ற ஒரு வார்த்தையை ஒருபோதும் நீர் பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தி அல்லாஹ் தஆலா இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எச்சரிக்கை செய்கின்றான். சகோதரர்களே, அதாவது ஒரு நபிக்கு அல்லாஹ் செய்கின்ற எச்சரிக்கை. முற்காலத்தில் வாழ்ந்த குகைவாசிகள் என்ற ஒரு கூட்டத்தார் அவர்களை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்து சொன்ன பதிலையே அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது, நீர் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னா, இவர் தாவூத் நபி மக்களுடைய நிலத்தை அபகரித்திருக்க கூடும் கருத்து சொல்லலாமா? ஊகம் தெரிவிக்கலாமா? அது மாத்திரமல்ல, இது மிகப்பெரிய பாவச் செயல். நபியாக இருந்தாலும் இந்த செயல் ஒரு பாவச் செயல். ஏன் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் இருக்கின்ற ஹதீஸை பாருங்கள். லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த். அடுத்தவனுடைய வேலியை சுரண்டி காணி பிடிக்கிறவன் இருக்கிறானே, அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தன்னுடைய காணிக்கு பக்கத்தில் இருக்கின்ற, தன்னுடைய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற, தன்னுடைய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற அடுத்தவனுடைய நிலத்திலே இருந்து ஒரு சான் எடுத்துக்கொண்டாலும் அவன் அந்த இடத்திலே சாபத்துக்குரியவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றா ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்தாருடைய காணியை ஒரு நபி அபகரிக்கலாமா? இது சின்ன விஷயமா? அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக 38வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தை தர்ஜமா செய்த மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவரும் சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய மொழிபெயர்ப்பு பிழை என்று சொல்லிவிட்டு இவர் பிழையாக மொழிபெயர்த்திருக்கிறார். நான் உங்களுக்கு இடத்தை சொல்லி காட்டுகிறேன். 38வது அத்தியாயத்தின் 34வது வசனம். இந்த வசனம் பிழை என்பதை எந்த அளவுக்கு தெரியுமா? அரபுத்துறை படித்து கல்லூரியிலே பட்டம் பெற்று சர்டிபிகேட் வாங்கி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சில மாதங்கள் அரபு மொழியை படித்திருந்தால் போதும், இதை பிழை என்று சொல்லலாம். ஆலிமாக இருக்க வேண்டியதில்லை. இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு அரபியிடத்திலே அல்லது இங்கிருக்கின்ற உலமாக்களிடத்திலே நீங்கள் அரபு மொழியை நீங்கள் படிக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கே விளங்கும் இது பிழை என்று. என்ன தெரியுமா? இதை பாருங்கள்.
38வது அத்தியாயம் 34வது வசனம். வலக்கது ஃபத்தன்னா சுலைமான வஅல்கைனா அலா குர்சியி ஜஸதன் சும்மானாப். எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்? சுலைமானை நாம் சோதித்தோம், அவரது சிம்மாசனத்தில் அவரை ஒரு சடலமாக போட்டோம், பின்னர் அவர் திருந்தினார். இந்த மொழிபெயர்ப்பு முற்றிலும் பிழை. ஏன் பிழை தெரியுமா? அல்கைனா அலா குர்சியிஹி, அவருடைய சிம்மாசனத்தில் போட்டோம், ஜஸதன் ஒரு பிண்டத்தை. ஆனா இவர் என்ன மொழிபெயர்த்தார்? அவரையே ஒரு சடலமாக போட்டோம். அப்படி குர்ஆனில் சொல்லப்படவே இல்லை. இவர் பிழையாக மொழிபெயர்த்தது என்ன எதுக்கு தெரியுமா? தெரியாமல் அல்ல, வேண்டும் என்று தெரிந்து கொண்டு மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி மொழிபெயர்த்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 100 மனைவிகளை திருமணம் முடித்திருந்தார்கள். 100 மனைவிகளோடு இரவை கழித்தார்கள். 99 மனைவிகளுக்கு கருத்தரிக்கவில்லை. ஒரே ஒரு மனைவிக்கு மாத்திரம் கருத்தரித்தது. அதுவும் குறை மாச பிள்ளையாக பிறந்தது. அந்த பிள்ளை இறந்த நிலையில் பிறந்தது. அந்த சடலத்தை கொண்டு போய் சிம்மாசனத்துக்கு கொண்டு போய் கொடுத்து, பார்த்தீர்களா, உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குது, அதுவும் மரணித்த நிலையிலே குறை மாசமாக பிறந்திருக்கின்றது என்று கொண்டு போய் கொடுத்தார்கள். புகாரியில் வருகின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை இவர் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? 100 மனைவிகளோடு இரவை கழித்தது என்பது அறிவுக்கு பொருந்தவில்லை, அப்படி மறுக்கிறார். அது சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸை மறுத்து விட்டார். மறுத்ததுக்கு பின்னால இந்த குர்ஆனுடைய வசனத்தை சரியாக மொழிபெயர்த்தால் அவர் பொய்காரனாகிடுவார். ஏனென்றா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை போட்டோம், அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை போட்டோம் என்று, ஒரு சடலத்தை போட்டோம் என்று அல்லாஹ் சொன்னது புகாரிலே வருகின்ற ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. புகாரிலே வருகின்ற ஹதீஸை பொய்யாக்கிவிட்ட காரணத்தினால அவர் தன்னுடைய பொய்யை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்தை பிழையாக மொழிபெயர்த்து விட்டார். நீங்கள் அதாவது இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு போய், இந்த தர்ஜுமா எடுத்துட்டு போய் நீங்க குர்ஆன் ஹதீஸ் வழியில் இருக்கின்ற ஆளை விடுங்க, சும்மா ஒரு பொதுவாக அரபு மொழி தெரிந்த ஒரு இடத்துல போய் காட்டி கேட்பாங்க இந்த மொழிபெயர்ப்பு சரியான. அதாவது தமிழ் படித்த, தமிழ் மொழி பேசுகின்ற ஒருவர் அரபி படித்திருக்கிறார், ஒரு ஆலிமாக இருக்கின்றார், ஒரு பொது மனிதனாக இருக்கின்றார், அவரை காட்டி கேட்டு பாருங்கள் இந்த மொழிபெயர்ப்பு சரியான. சகோதரர்களே, என்ன தெரியுமா? இந்த மொழிபெயர்ப்புகை பிழை என்று நாம எங்கேயாவது சொல்லிவிட்டா அவருடைய ரசிகர்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது, ஆத்திரம் வந்து விடுகின்றது. எங்களுடைய அண்ணனை திட்டுகிறாரா, அண்ணனை குறை காணுகிறாரா, அண்ணனுடைய அறிவை இவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்களா என்று கேட்கிறார்கள். அப்படியானா இது அண்ணன் மதுஹப், சலபி மதுஹப் கிடையாது, இது அண்ணன் மதுஹப். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியுமா குர்ஆனிலே இவர்கள் செய்திருக்கின்ற மற்றும் ஒரு தில்முல்லை பாருங்க. அதாவது குர்ஆனிலே இவர்கள், அதாவது இஸ்லாமோர் இனிய மார்க்கம் நடத்தி முஸ்லிம் அல்லாதவர்களை கவர வேண்டும் என்பதற்காக சிந்தனை இல்லாமல் பிழையாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கின்றார்? விண்வெளி பயணம். இந்த விண்வெளி பயணம் என்று சொன்ன இந்த பகுதியிலே விண்வெளிக்கு செல்ல முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். என்னுடைய நேரம் முடிந்து விடுகிற காரணத்தினால அந்த பகுதியை நாம் வாசிக்கவில்லை, விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் வாசிக்க விரும்பினால் அதை வாசித்து பாருங்கள். அவருடைய அந்த விளக்க உரை பகுதியிலே 304 நம்பர், 304 நம்பரை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதாவது இதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனு ஜின் வர்க்கமே, நீங்கள் வானங்கள் பூமியுடைய எல்லைகளை தாண்டி செல்ல விரும்புவார்களா இருந்தால் நீங்கள் சென்று பாருங்கள், அதை உங்களால் செய்ய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லா பிசுல்தான், எப்படி? அதிகாரத்தை கொண்டே அல்லாமல் இதை செய்ய முடியாது என்று சொல்கிறார். இப்போ அதிகாரத்தை கொண்டு செய்ய முடியும் என்று தானே இவர் சொல்கிறார். ஆனா
அவருடைய விரிவுரையில் அவரே முரண்படுகிறார். இதை பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே வானத்தை மட்டும் சொல்லவில்லை, பூமியையும் சேர்த்து சொல்கிறார். இவர் பூமியை விட்டு விட்டு வானத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கிறார். இது ஒரு பிழையான விளக்கமா இல்லையா? அல்லாஹ் இந்த வசனத்திலே வானத்தை மட்டும் சொல்லவில்லை, மின் அக்தாரி சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய எல்லை. அல்லாஹ் ரெண்டையும் சொல்கின்றார். இவர் விண்வெளி பயணத்துக்காக இந்த வானத்துடைய இந்த மொழிபெயர்ப்பை மாத்திர மக்களுக்கு விளக்குகிறார். அப்ப எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பூமியுடைய எல்லையை தாண்டி போக வேண்டுமா? அதையும் செய்து பார்க்கலாமே. நீங்க அதுக்கும் நீங்க இந்த ஆயத்தில் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டுமே. ஏன் நீங்கள் வானத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தீர்கள்? ஆனா அவருடைய விரிவுரையில் அவரே முரண்படுகிறார். எப்படி முரண்படுகிறது தெரியுமா? அல்லாஹு தஆலா முதலாவது வானத்தை தாண்ட முடியுமா? தாண்டிப்பார். இரண்டாவது வானத்தை தாண்ட முடியுமா? தாண்டிப்பார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. 7 வானங்களையும் தாண்டி செல்ல முடியுமா? 7 பூமிகளையும் தாண்டி செல்ல முடியுமா? இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அப்ப 7 வானங்களையும் தாண்டி செல்ல அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொண்டு அல்லாஹ் முடியாது என்று சொன்னால், எது அல்லாஹ்வுடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் சென்றார்களே, அதுதான் அதிகாரம், அதுதான் சுல்தான். ஹதீஸை கொண்டு விளக்கம், புத்தியை கொண்டு விளக்கம் அல்ல, சுய அறிவை கொண்டு விளக்கம் அல்ல, இதுதான் சுல்தான். இந்த சுல்தானை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அரிசி வரைக்கும் சென்று வந்தார்கள். அல்லாஹ் நாடி அந்த நபியை அங்கு அழைத்தான். ஆனா இந்த இவருடைய விரிவுரையில் எப்படி முரண்படுகிறார் தெரியுமா? இதோ பாருங்கள். ஜின்கள் சைத்தான்கள் வானுலக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வானத்தை நெருங்கும் போது அவர்களை தீப்பந்தம் விரட்டும் என்ற குறிப்பு 307 நாம் குறிப்பிட்டுள்ளோம். அதுபோலவே வானவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் அந்த இலக்கு வரை மனிதர்களால் செல்ல முடியாது, ஓர் அளவுக்கு மட்டுமே செல்ல முடியும் என்பதை சேர்த்து திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. இது பொய். குர்ஆன்ல எங்கேயாவது இந்த வசனத்தில் நீங்க வானத்தில் ஓர் அளவுக்கு செல்ல முடியும் என்று சொல்லவில்லை. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். 56வது அத்தியாயம், அதாவது 55வது அத்தியாயம், 55வது அத்தியாயத்தின் 55வது அத்தியாயத்தின் 33வது வசனம். 55வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே அல்லாஹு தஆலா வானத்தில் ஓரளவு செல்ல முடியும் என்று சொல்லவே இல்லை. அவர் மொழிபெயர்த்ததிலே அப்படி கிடையாது. எங்களை விடுங்க, அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்? மனுஜின் கூட்டமே, வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள், ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள். இங்க வானத்தில் ஓரளவு செல்ல முடியும் என்று அவராக மொழிபெயர்த்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வசனத்தை பிழையாக மொழிபெயர்த்தது போல இதையாவது அவர் அப்படி மொழிபெயர்த்தாரா? இல்லை, சரியாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனா இங்கு என்ன சொல்கிறார்? அதாவது ஜின்கள் சைத்தான்கள் வானுலக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வானத்தை நெருங்கும் போது அவர்களை தீப்பந்தம் விரட்டும் என்று குறிப்பு 307 நாம் குறிப்பிட்டுள்ளோம். அதுபோலவே வானவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் அந்த இலக்கு வரை மனிதர்களால் செல்ல முடியாது, ஓரளவுக்கு மட்டுமே செல்ல முடியும் என்பதையும் சேர்த்து திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. ஓரளவுக்கு குர்ஆன் சொல்லவே இல்லை. இவர் குர்ஆனிலே விளையாடுகிறார், தன்னுடைய கருத்தை திணிக்கிறார். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தின் மூலமாக முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்துக்கு பிழையான விளக்கம் கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, ஏன் இவைகளை உங்களுக்கு பகிரங்கமாக தெளிவாக பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை வருகின்றது தெரியுமா? குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற மக்களை நோக்கி சலஃபி மதுஹபு என்று கிண்டல் செய்கின்றார்களே, இதற்காக சொல்லுகின்றோம். இன்னும் ஒரு செய்தியை இறுதியாக சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு பாடம் படித்துக் கொடுக்கிறார்கள். ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த செய்தி நசாயிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல எந்த கோளாறும் கிடையாது. எப்படி சொல்கிறார்கள் என்றால்,
அதாவது முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் மத்தி, அதுக்கு சொல்ல நிஸ்பு சாக், இந்த இடத்துக்கு தான் ஆடை இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் சில சகோதரர்கள் அதே மாதிரி முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் மத்தியில ஆடை அணிந்து போகின்ற சில சகோதரர் பார்க்கிறோம் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக வரவேற்று சொன்னதுதான் நபி அவர்கள் அணிந்தது அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்தது அப்படித்தான். நிஸ்பு சாக் அணிந்தார்களா? அதற்கு அடுத்த கட்டமாக கரண்டைக்கு மேல் அணியுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது கட்டம். மூணாவது சொன்னார்கள் ஃபமா அஸ்பல ஃபில் கஅபைன் ஃபஃபின்னார், கரண்டைக்கு கீழ் யாரை ஆடை அணிகிறானோ அவன் நரகத்தில் இருப்பான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவு தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மயக்கமான மாதிரி தெளிவில்லாத மாதிரி சொன்ன செய்தி அல்ல. எப்படி ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை படித்துக் கொடுக்கிறார்கள். முதல் கட்டமாக நிஸ்புசா அணிய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இரண்டாவது கட்டமாக அனுமதி வழங்குகிறார்கள், கரண்டைக்கு மேல் அணியுங்கள் என்று அனுமதி வழங்குகின்றார்கள். மூன்றாவது கட்டமாக கரண்டைக்கு கீழ் அணிகிறவன் நரகத்தில் இருப்பான் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதோ இதை எப்படி கிண்டல் செய்கிறார்கள் தெரியுமா? அதாவது நெஞ்சி வரைக்கும் தாடி வைக்க வேண்டும், கரண்டைக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் என்று எங்களை டிரைவர்கள் என்றும் தோட்டத்தில் வேலை செய்கின்றவர்கள் என்றும் சொல்லுகின்றீர்களா? கேள்வி கேட்கிறார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன டிரைவரா? அல்லாஹ்வுடைய தூதர் தோட்டத்தில் வேலை செய்தவரா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடி நீளமாக இருந்தது, அவர்கள் நிஸ்பு சாக் வரைக்கும் ஆடை அணிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேராம் பின்பற்றதாக வைத்துக் கொண்டாலும் நிஸ்பு சாக் வரையும் அல்லவா அணிய வேண்டும், அல்லது அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற அடிப்படையில் வைத்து பார்த்தாலும் கரண்டைக்கு மேலல்லவா அணிய வேண்டும். இந்த இரண்டையும் மீறி மனம் போன போக்கிலே மக்களுக்கு கருத்து சொல்லி கரண்டைக்கு கீழ் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமையை நாம் இன்று பார்க்கின்றோம். மிம்பர்ல ஏறுகின்றவர்களுடைய கரண்டைக்கு கீழ் கல்சன் இருப்பதை பார்க்கின்றோம், ட்ரௌசர் இருப்பதை பார்க்கின்றோம். டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு அதே மாதிரி தலையையும் திறந்து கொண்டு கரண்டைக்கு கீழ் ட்ரௌசரை உடுத்துக்கொண்டு மிம்பருக்கு ஏறி குத்துபா ஓதுகின்றார்கள் கத்தீபுகள். இது அண்ணன் மதுஹபா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சோதரர்களே, தோழர்களே, சலபி மதுஹப் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, இது காழ்ப்புணர்ச்சியிலே சொல்லுகின்ற வார்த்தை, தூய்மையான உள்ளத்தோடு சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. சலபுகள் என்றால் யார்? அவர்களுடைய மன்ஹஜ் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? சலபு என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன என்பவைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டேன். அதனால அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், இஹ்லாஸாக நடந்து கொள்ளுங்கள், தூய்மையான எண்ணத்தோடு வாழ முற்படுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த தூய்மையோடு என்னையும் உங்களை வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.